Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இனிமே பொதுமக்களுக்கு எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னா இதற்கு நீங்க என்ன பண்ணீங்க அதுவும் வந்து ஓட்டு போடலை அப்படின்னா நீங்க இன்னைக்கு இன்ஜினியரிங் டைட்டில் பார்க்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னா எல்லாமே திமுக போட்ட பிச்சைன்னு பேச வேண்டியது. இவங்களுடைய ஆதரவாளர்கள் தானே பேசுறாங்க. இவங்க அப்படித்தானே பேசுறாங்க. சோ உங்க அரகன்ஸ் தானே அங்க வெளியாகுது. இதுல வர நல்ல சாவே வராது. நீங்க தான் பகுத்தறிவாளராச்சு, என்ன சாபம் விடுறீங்க? பொதுப்பணிக்காக ஒரு ஏரியில போய் மணல் அள்ளுறது அப்படின்னா அதுக்கு ஒரு அரசு வந்து அங்கீகரித்த ஒரு நம்பர் இருக்கு. 1 மீட்டர் அளவுக்கு வந்து பொதுப்பணிக்காக அள்ளலாம் அப்படிங்கிறது வந்து நாம இருக்கு. அது இல்லைன்னு சொல்ல. ஆனா இது பொதுப்பணியா? உங்க கட்சிக்காக நீங்க வந்து ஆடம்பரமா வந்து கூத்தடிச்சுக்கிட்டு நீங்க வந்து பண்றது அப்படிங்கிறது எப்படி பொதுப்பணி ஆகும்? நீங்க ஆளுங்கட்சியா கூட இருந்துட்டு போங்க, அது வந்து பொதுப்பணி ஆகாது. இப்போ குடிமராமத்துன்னு ஒரு திட்டம் வந்தது. ஸோ அதுல இருந்து பொதுமக்கள் என்ன பண்ணாங்க, விவசாயிகள் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய கொள்ளையில அவங்களுடைய பயன்பாட்டுக்காக மணல் வந்து எடுத்துட்டு போனாங்க, கூடையில எடுத்துட்டு போனாங்க, மாட்டு வண்டியில கூட எடுத்துட்டு போவான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இது அப்படி கிடையாது. அதுவும் வந்து 1 மீட்டர் தான் அனுமதிக்கப்பட்ட அளவு. ஆனா இவங்க அள்ளி இருக்கிறது கிட்டத்தட்ட 7 மீட்டர் அள்ளி இருக்காங்க. தமிழகத்தை தவிர்த்து வெளி மாநிலங்களுக்கு கனிம வளம் வந்து கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதித்திருக்கிறது. குறிப்பாக கேரளா, அதுக்கப்புறம் கர்நாடகா, இது எல்லாத்துலயுமே நடக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாத்துக்குமே தமிழகத்துல இருந்து தான் மணல் வந்து அள்ளப்படுது. ஏன்னா இங்க எவனும் கேட்க மாட்டான். கேரளால நீங்க 1 சென்டிமீட்டர் கை வச்சீங்கன்னா கூட அவங்களுக்கு மட்டும் அது கடவுள் தேசம், எங்ககிட்ட இருந்து எதுவும் போக கூடாது, நாங்க அப்படியே பாதுகாப்பா வச்சுப்போம். கரெக்ட். ஏட்டன்களை வந்து பிரிச்சிருவாங்க. குப்பை கூட போட மாட்டாங்க. குப்பை கூட எடுத்து கன்னியாகுமரி இந்த பக்கம் கொட்டிட்டு இருக்காங்க. தென்காசியில வந்து கொட்டிட்டு போவாங்க. சோ அந்த அளவுக்கு நல்லவர்கள் அவங்க. கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி இவங்க வந்து அப்படியே முதலமைச்சராகவே தொடர்ந்துருவாங்கன்ற ஒரு கனவு இருந்தது இல்லை, அது இன்னைக்கு வந்து தகர்ந்து போயிருக்கு. அந்த தகர்ந்ததை இன்னைக்கு வந்து இவங்களால வந்து ஜீர்ணிக்க முடியாம தான் நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. ஏங்க ஃபாஸ்டாக கூட போட முடியாது. நீங்க வந்து கோடியா சம்பாதிச்சு எத்தனையோ கல்லூரி வச்சிருக்கீங்க. திருவண்ணாமலையில வந்து அண்ணாமலையாருக்கு பிறகு வந்து அப்படியே வந்து விஸ்வரூபம் எடுத்து நிற்கக்கூடிய குழுமமா உங்க குழுமம் தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்டாக் போடக்கூடிய உங்களுக்கு வந்து காசு இல்லை. அதுக்கும் உங்களுக்கு மக்கள் காசு தான் வேணுமா? அதுக்கும் உங்களுக்கு வந்து மக்கள் வரிப்பணத்துல வரக்கூடிய காசு தான் வேணுமா? சைதாப்பேட்டை மக்களுக்கு நல்ல சாவே வராது. என்ன இப்போ சாம விடுறாரு அப்படின்னு பார்த்தா சைதாப்பேட்டை மக்களுக்கு நல்ல சாவே வராது. எதுக்காகனா அவங்க யாரும் மா சுப்பிரமணியத்துக்கு ஓட்டு போடலையா. மா சுப்பிரமணியம் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காரு, இது கட்டியிருக்காரு. அங்க ட்ரீட்மெண்ட் பார்த்த நோயாளியோடைய கூட வந்தவங்க ஓட்டு போட்டாலே மாசு ஜெயிச்சிருப்பாரு. ஜெயிக்கவே இல்லை. இப்போதான் எங்களுக்கு புரியுது, பொதுமக்களுக்கு எந்த நல்லதும் பண்ணாதீங்க, எல்லாமே கட்சியாளர்களுக்கு பண்ணுங்க, அடுத்த 5 வருஷம் ஓய்வு எடுப்போம். எந்த அளவுக்கு ஒரு முரண்பாடான ஸ்டேட்மெண்ட். சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாரா இல்ல ஸ்டாலின் அவருக்கு வாக்கிங் பார்ட்னரா இருந்தாரா, அப்படி இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர் படத்துக்கு வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தாரா? இது வந்து சைதாப்பேட்டை மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அதிரடி விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கிறார் கோகுல் அவர்கள். அவரிடம் பல விஷயங்கள் இருக்கு. குறிப்பாக திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர் செய்த மிகப்பெரிய ஒரு ஊழல் தற்போது அறப்போர் இயக்கத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் என்னென்ன, குறிப்பாக திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் ஏவா வேலு. அவர் துறையில் கீழே வந்திருக்கக்கூடிய இந்த சர்ச்சை அப்படிங்கிறது மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கிறது. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த காணொலியில விவாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க பார்த்துருப்பீங்க சார், மல்லம்பாடி அப்படிங்கிற அந்த ஏரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரியில் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. அறப்போர் இயக்கம் அதை வந்து தனியாக அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறாங்க. அது இல்லாமல் காணொலியாகவும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதை டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கணும், பேசணும்னு நினைக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க உங்களுடைய. பிரதர், இது என்னன்னா, இந்த பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போதே இது வந்து அந்த கலைஞர் திடல் அதுக்காக வந்து அவங்க வந்து ஒரு லேண்டு வந்து அக்வயர் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு 127 சென்ட் லேண்டு. அது மெயினாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணல் அள்ளதெல்லாம் விட அதுதான் மிகப்பெரிய ஊழலாக இருக்குது. அது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கு கோடி கணக்கில் போக வேண்டியதை வெறும் 47 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அது ஒரு மெயின் இஷ்யூவாக தான் முதல்ல அதை கொடுக்குறாரு. அடுத்து 1 மீட்டர் தான் அள்ளணும்னு இருக்குது மணல் அள்ளுறது. அந்த ஒரு மீட்டர் தான் அள்ளணுன்றது இவங்க மாத்திரம் இஷ்டத்துக்கு திட்டத்தட்ட ஒரு 6 ஏரிக்கு அது வந்து கெனாலாக போக 6-7 மீட்டர் அள்ளியிருக்காங்க. அந்த 6 மீட்டர் அள்ளியிருக்காங்க. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 இடத்துல அள்ளி அதை வந்து சமன்படுத்தி அதை வந்து இவங்களும் வாங்கியிருக்காங்க. இதுதான் இப்போ ஒரு மெயின் இஷ்யூவாக எடுத்து அறப்போர் இயக்கம் ஆதாரத்தோட அவர் வந்து எடுத்துகிட்டு போய் வீடியோவாக போட்டிருக்காரு. அந்த இடத்துலையே போய் உங்களுக்கு எடுத்து எவ்வளோ மீட்டர் அள்ளியிருக்காங்க என்ன ஏதுன்னு காட்டியிருக்கு. இதை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த மணல் அள்ளதெல்லாம் இந்த சேட்டலைட்டில் அள்ள விவகாரம்லாம் தெரியும் உங்களுக்கு. நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த வரைக்கும் இருக்கும். இவர் பொதுப்பணித்துறையில் கட்டின இந்த 16 கோடி டேம் வந்து அடிச்சுட்டு போனதாக இருக்கட்டும், ஒரே மழைக்கு இதெல்லாம் இயற்கையில் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்வாங்க. இதெல்லாம் மண் வந்து அதுவாக வந்து தின்னுடுச்சு அப்படின்வாங்க. இதுதான் வந்து இவங்களுடைய, அதாவது திமுகவும் ஒரு ஊழல், அதை என்ன சொல்லுவாங்க, இந்த விஞ்ஞான ஊழலும் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு போடலாம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு புக்கு ஒரு பக்கம் போடலாம். இன்னொரு பக்கம் இவங்களுடைய அந்த ஜாமீன், எப்படி இது ஜாமீன் வாங்குறாங்க அப்படின்ற அந்த ஜாமீனாக அலைஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு 13 அமைச்சர்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த 13 அமைச்சர்கள் ஜாமீனாக போயிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து இவங்களுக்கு மாத்திரம் அந்த ஒரு சினிமாவில் அந்த வடிவேல் ஒரு காமெடியில் அந்த மீனை எங்கேயோ கேட்டு பார்த்தாங்க, இந்த மீன் மாத்திரம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்வாங்க. ஆனால் இந்த திமுக காரர்களுக்கு மாத்திரம் எப்படி இந்த ஜாமீன் மாத்திரம் கிடைக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. இது அவங்களுக்கு தான் வெளிச்சம். இதில் நான் பொதுமக்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். இந்த ஒட்டுமொத்த இஷ்யூ வந்து எதை பேஸ் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். 2025 டிசம்பர் 14ஆம் தேதி திமுக சார்பில் வடக்கு மண்டல இளைஞரணி மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு நடக்குது. எப்பவுமே இந்த மாநாடுலாம் பெருசாக நடக்கும்போது மிகப்பெரிய ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் 100 ஏக்கருக்கு பார்க்கிங்கே இருக்கும், 100 ஏக்கருக்கு பந்தல் போட்டு எல்லா மாவட்டத்துலேருந்து கூப்பிட்டு வந்து, அதுவும் அந்த 2025 காலகட்டத்தில் எப்படி அப்படின்னா, செந்தில் பாலாஜி ஒரு பக்கம், ஏவா வேலு ஒரு பக்கம், திருச்சி நேரு ஒரு பக்கம். இவங்க 3 பேருக்கும் ஒரு பெரிய பவர் பாலிடிக்ஸ் இருந்தது. என்ன பவர் பாலிடிக்ஸ்னா, அந்த சித்தரஞ்சன் சாலை குடும்பத்தை வந்து யாரு வந்து ஃபர்ஸ்ட் வந்து தாஜா நெருக்கமா இருக்கிறது, ஆமா, அவங்களை யார் இம்ப்ரெஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய போட்டி இருந்தது. சேகர் பாபு அண்ணன் விட்டீங்களா சென்னையில? ஆமா, சேகர் பாபு இல்ல, இவங்க 3 பேர் கம்பேர் பண்ணா அவர் ஒன்றும் அவ்வளவு பெருசு கிடையாது. இவங்க 3 பேருக்கு சேகர் பாபுவோட லிமிட் வந்து சென்னை தான் சார். சென்னையை தாண்டி வேற லிமிட் கிடையாது. பட் இவங்களுக்கு அப்படி கிடையாது. இவங்க எல்லாமே ஒரு மண்டலத்தை, குறிப்பா மத்திய மண்டலம்னா மத்திய மண்டலம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மத்திய மண்டலம் டெல்டா வரைக்கும் வந்து நேரு, அதுக்கப்புறம் வடக்கு மண்டலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து வேலு, கொங்கு மண்டலத்துல புதுசா ஒரு மகாராஜா உருவானாரு. அது உருவாக்கி விட்டதே ஸ்டாலின் அவர்கள் தான். இவங்க திமுக இவங்களுக்கு அது புது மகாராஜா உருவானாரு செந்தில் பாலாஜி. ஸோ இவங்க 3 பேருக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு பவர் பாலிடிக்ஸ் இருந்தது. ஸோ அந்த 3 பேருக்கு மத்தியில பவர் பாலிடிக்ஸ் யாரை இம்ப்ரெஸ் பண்றது அப்படிங்கிற பேர்ல அங்கங்க மாநாடு. குறிப்பா இவங்க எதனால இது அவங்க ரஷ் பண்ணாங்க அப்படின்னா, குறிப்பா பாருங்க இந்த நடந்த காலகட்டம் பாருங்க, டிசம்பர் 14ஆம் தேதி 2025. ஸோ தேர்தலை ஒட்டி இவங்க இப்போ மிகப்பெரிய பெண்ணு நிறைய இந்த சர்வே நிறுவனங்கள்லாம் வச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ இளைஞர்கள் மத்தியில் விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு கூடுகிறதுங்கிறத ஓரளவுக்கு சென்ஸ் பண்றாங்க. அதாவது முழுமையா உணரல, பட் ஓரளவுக்கு வந்து சென்ஸ் பண்றாங்க. சென்ஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளும் இளைஞர், நம்ம கூட இளைஞர்கள் இருக்காங்க, கூப்பிடுறா திட்ட இதை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பந்தல் என்ன, பிரியாணி என்ன, ஸ்நாக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு வாரி வழங்கின. அது வீடியோ நிறைய பார்த்தோம், பிரியாணி எல்லாம் அப்படியே டேபிள்ல விட்டுட்டு. ஆனா வந்தவன் வந்து உதயநிதி பேச்சு பிடிக்காம உட்கார்ந்து ரம்மி ஆடிட்டு இருந்தான். அந்த ஃபுட்டேஜையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த காலகட்டத்துல தான் இந்த டிசம்பர் 14ஆம் தேதி ஒரு மாநாடு திட்டமிடப்படுகிறது. யாராலன்னா ஏவா வேலு எள்ளுனா என்னையா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் புகழ்வாராம் இவரை. எந்த விஷயத்துலன்னு தெரியல, மேபி இந்த விஷயமா கூட இருக்கலாம். ஏரி அப்படின்னா மண்ணை கூட விடாம அல்றதுல அப்படின்னு தெரியல. ஸோ அந்த டிசம்பர் 14ஆம் தேதி அந்த அந்த வடக்கு மண்டல இளைஞரணி மாநாடு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவுல வந்து அங்க நடத்துறாங்க. வடக்குல இருந்து எல்லா இடத்துல இருந்தும் வந்து இளைஞர்கள் வந்து
குவிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய மிக முக்கியமான ஒரு மோட்டோ. அது வந்து செஞ்சு முடிச்சார். ஸோ இதுக்கு தான் கலைஞர் திடல் அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து தேர்ந்தெடுக்கப்படுது. இதுல 2 விஷயமா இருக்கு. இதே சர்ச்சையில அறப்போர் வெளியிட்டிருக்கக்கூடிய இதே சர்ச்சையில 2 விதமான பிரச்சனைகள் இருக்கு. ஒண்ணு, இந்த கலைஞர் திடல் அப்படிங்கிற பேர்ல, இது வந்து கலைஞர் திடல் அப்படின்னு யார் பேர்ல இருக்குன்னா ஏவி குமரன் அப்படிங்கிற ஏவாவேலுவோட பையன். அந்த அருணை காலேஜ் அதெல்லாம் பராமரிக்கிறது ஒரு பையன், இதெல்லாம். ஸோ 2 பையன் நினைக்கிறேன் அவருக்கு. ஸோ ஏவி குமரன் அப்படிங்கிறவர், அவர் ஏவாவேலோட பையன். அவருக்கு சொந்தமாக தான் இந்த கலைஞர் திடல் அப்படிங்கிறது இருக்கு. இந்த கலைஞர் திடல் அப்படிங்கிற அந்த நிலம் வாங்கப்பட்டதே இதுலயே ஒரு முறைகேடு இருக்கு அப்படிங்கிறது புகார். எப்ப புகார் கொடுத்துருக்குன்னா 2005லயே வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க. ஆனா எந்த நடவடிக்கையும் இல்லை. ஏன்னா அது வாங்கப்பட்ட விதம் அப்படிங்கிறது, அப்புறம் இவர் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆனது பிறக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறது அதுலயே ஏற்கனவே புகார் இருக்கு. ஆனா ரொம்ப மையமான புகார் என்ன அப்படின்னா கனிம வளம். அதாவது குறிப்பா நம்மளுடைய மண் தான் நம்மளுடைய வளமே. ஸோ இந்த கலைஞர் திடல் இதை வந்து இந்த மாநாடு இதை அமைப்பதற்காக அங்க வந்து ஒரு சமவெளியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்துல இருக்கக்கூடிய மல்லம்பாடி அப்படிங்கிற ஏரி, அந்த ஏரியிலிருந்து மணல் வந்து அள்ளப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும் இந்த டிசம்பர் மாசத்துலலாம் வந்து அந்த ஏற்கனவே வந்து நம்ம வறண்ட பூமி தான் வடக்கு மண்டலமே. ஸோ அங்கிருந்து மணலை வந்து அள்ளி, அதுவும் வந்து பொதுப்பணிக்காக ஒரு ஏரியில போய் மணல் அள்ளுறது அப்படின்னா அதுக்கு ஒரு அரசு வந்து அங்கீகரித்த ஒரு ஒரு நம்பர் இருக்கு. 1 மீட்டர் அளவுக்கு வந்து பொதுப்பணிக்காக அள்ளலாம் அப்படிங்கிறது வந்து நாம் இருக்கு. அது இல்லைன்னு சொல்ல. ஆனா இது பொதுப்பணியா? உங்க கட்சிக்காக நீங்க வந்து ஆடம்பரமா வந்து கூத்தடிச்சுக்கிட்டு நீங்க வந்து பண்றது அப்படிங்கிறது எப்படி பொதுப்பணி ஆகும்? நீங்க ஆளுங்கட்சியா கூட இருந்துட்டு போங்க, அது வந்து பொதுப்பணி ஆகாது. இப்போ குடிமராமத்துன்னு ஒரு திட்டம் வந்தது. ஸோ அதுல இருந்து நம் பொதுமக்கள் என்ன பண்ணாங்க, விவசாயிகள் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய கொள்ளையில அவங்களுடைய பயன்பாட்டுக்காக மணல் வந்து எடுத்துட்டு போனாங்க, கூடையில எடுத்துட்டு போனாங்க, மாட்டு வண்டியில கூட எடுத்துட்டு போவான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இது அப்படி கிடையாது. அதுவும் வந்து 1 மீட்டர் தான் அனுமதிக்கப்பட்ட அளவு. ஆனா இவங்க அள்ளி இருக்கிறது கிட்டத்தட்ட 7 மீட்டர் அள்ளி இருக்காங்க. 7 மீட்டர் அள்ளினா அந்த ஏரி என்னத்துக்கு ஆகும்? அதுதான் 21 அடி. அதுதான் எத்தனை அடி, என்னத்துக்கு ஆகும், எதை வச்சு நீங்க அள்ளினீங்க? ஃபர்ஸ்ட் இதை அள்ளுறதுக்கான பர்மிட் அப்படிங்கிறதும் பர்மிஷன் அப்படிங்கிறதும் இது எல்லாமே கனிம வளத்துறை அமைச்சர். அப்ப யாரு எனக்கு தெரிஞ்சு கனிம வளத்துறை அமைச்சர்? துரைமுருகன் தான் நீர்வளம் பார்த்தாரு. ஸோ அவர்கிட்ட தான் அந்த துறை இருந்தது. அப்பதான் 2 மும்மூர்த்திகள் வந்து கொடி கட்டி பறந்தாங்க அந்த மணல் கொள்ளையெல்லாம். ஸோ அவர் 6000 கோடி அவர் இன்னும் இடி அவர் மேலேயும் அந்த லஞ்ச ஒழிப்பு துறை ஆக்ஷன் எடுக்கணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது அந்த ஏரியை ஒன்றும் இல்லாமல் பண்ணி அந்த அந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது அவ்வளோ வைத்தறிச்சலாக இருக்கு. என்னன்னா இப்போ இருக்கக்கூடிய இப்போ எங்கே பார்த்தாலும் தண்ணி பிரச்சனை சார். நீங்கள் வந்து செய்தித்தாளில் படித்தா தெரியும். இப்போ இந்த நேற்றைய தினமலரில் கிட்டத்தட்ட 7ஆம் பக்கத்தில் ஒரு செய்தி, கொஞ்சம் கொஞ்சமாக தலையெடுக்கும் குடிநீர் பிரச்சனை அப்படின்னு. எல்லா இடத்துலயுமே நிலத்தடி நீர் வந்து தண்ணி வந்தாலும் வெறும் சாக்கடை தண்ணி தானே வருது. அது ஒரு பக்கம் கலக்குது அப்படிங்கிறது அது ஒரு பக்கம். ஸோ மோசமான அளவில் வந்து குடிநீர் போயிட்டு இருக்கு. அதுக்கு எல்லாமே நீர் ஆதாரமா ரீசார்ஜ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறது இந்த மாதிரியான ஏரிகள் தான். அந்த ஏரியை வந்து சூறையாடி நீங்க உங்களுடைய கெத்தை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க செய்யறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஊழல். அந்த ஊழல் தான் இப்ப அமலப்படுத்திருக்காங்க. மணல் தான் ஒரு ஃபில்டரே. எத்தனை கழிவுகளா இருந்தாலும் அத்தனை கழிவுகளையும் அது நீக்கி நமக்கு நல்ல தண்ணி கொடுக்கறதே வந்து இயற்கை கொடுத்த ஃபில்டர் அப்படின்னு சொல்லி விவசாயிகள்ல இருந்து பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து இத்தனை மணலையும் அள்ளி அள்ளி இவனுங்க வந்து எல்லா இதுக்கும் இது பண்ணிட்டாங்க. பட் ஆனா இந்த அரசாங்கம் வந்து இன்னைக்கு வந்து இந்த கனிம வள திருட்டுல வந்து எடுத்துட்டு இருக்கு. ஆமா, அந்த நடவடிக்கை பார்ப்போம். நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இங்க எங்க பிரச்சனை அப்படின்னா தமிழ்நாடு சிறு கனிம சலுகை விதிகள் 1989-12 சப் கிளாஸ் 51 இந்த சட்டத்தின் அடிப்படையில பார்க்கும் போதே இந்த 1 மீட்டருக்கு மேல அள்ளுறது அப்படிங்கறதே ஃபர்ஸ்ட் குற்றம். ஸோ இப்போ இவர்கள் அள்ளிய அந்த மணலோட அளவு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் வந்து அரசுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் நீ அள்ளவே கூடாது, சரி நீ அள்ளி தொலைச்சிட்ட, சரி அதுக்கான பணத்தையாவது நீ அரசுக்கு வந்து வருவாயா கொடுக்குறியா அப்படின்னா அதுவும் கொடுக்கல. அதோடைய இழப்பு மட்டும் 8 கோடி ரூபாய். ஸோ அதனாலதான் லஞ்ச ஒழிப்பு துறையில அறப்போர் இயக்கம் சார்பில் வந்து புகார் அதிகாரிகள் வந்து உடந்தையாது இருப்பாங்கன்னு பாத்துக்கோ. இதுல அதிகாரிகளுடைய தெரியாம நடந்திருக்கும், அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்கும். இது மிக நிச்சயமா அதிகாரிகளுக்கு தெரியாம நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனா இதுல என்னன்னா இப்போ யோசிச்சு பாருங்க,
ரொம்ப சமீபத்தில் தாவேக அரசாங்கம் ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தது. அதில் என்னன்னா 3 மாதங்களுக்கு தமிழகத்தை தவிர்த்து வெளி மாநிலங்களுக்கு கனிம வளம் வந்து கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதித்திருக்கிறது. கேரளா குறிப்பாக கேரளா, அதுக்கப்புறம் கர்நாடகா, இது எல்லாத்துலயுமே நடக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாத்துக்குமே தமிழகத்துல இருந்து தான் மணல் வந்து அள்ளப்படுது. ஏன்னா இங்க எவனும் கேட்க மாட்டான். கேரளால நீங்க 1 சென்டிமீட்டர் கை வச்சீங்கன்னா கூட அவங்களுக்கு மட்டும் அது கடவுள் தேசம், எங்க கிட்ட இருந்து எதுவும் போக கூடாது, நாங்க அப்படியே பாதுகாப்பா வச்சுப்போம். கரெக்ட். ஏட்டன்களை வந்து பிரிச்சிருவாங்க. குப்பை கூட போட மாட்டாங்க. குப்பை கூட எடுத்து கன்னியாகுமரி இந்த பக்கம் கொட்டிட்டு இருக்காங்க. தென்காசியில வந்து கொட்டிட்டு போவாங்க. சோ அந்த அளவுக்கு நல்லவர்கள் அவங்க. ஸோ பாருங்க, அப்போ கன்னியாகுமரி, அப்போ வந்து கேரளா, கர்நாடகா ரெண்டுத்துலையுமே இந்த பிரச்சனை. அவங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கே வந்து ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு தமிழக அரசுடைய இந்த உத்தரவு அப்படிங்கிறது இருந்தது. தமிழக அரசு செய்யறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம உள்ளுக்குள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. இப்போ நீங்க வீடு கட்ட போறீங்க, மற்றவங்க வீடு கட்டுறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து மணல், அதுக்கப்புறம் இந்த கட்டுமான பொருட்கள், இந்த பொருட்கள் விலையும் பயங்கரம். ஏற்கனவே நம்ம எம்சாண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அதை வந்து கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த அரசு ஒரு நடவடிக்கை எடுக்குது. என் நல்ல ஞாபகம் இருக்கு, கேரளாவுடைய சீஃப் மினிஸ்டர் தான் கடிதம் எழுதியிருந்தார் விஜய்க்கு. இந்த மாதிரி நீங்க தடை போட்டீங்க, இதை வந்து நீக்குங்க அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருந்தாரு. சிவகுமார் வந்து ரொம்ப கௌரவமானவர், அவர் எழுதவும் அதுக்குள்ள காவேரி பிரச்சனை எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு கனிம வளத்தை வந்து சென்சிட்டிவா இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் அணுகிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பொதுமக்கள் கஷ்டப்படுறோம். நம்ம எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது சகட்டு மேனிக்கு எவன் கேப்பா என்ன அப்படிங்கிற அந்த திமிர்ல இந்த மாதிரி விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறதான் இப்ப அந்த அறப்போர் இயக்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் அப்படிங்கிறது உணர்த்தது. மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்ல என்ன எடுக்கணும்னா, இவங்களுக்கு வாழடி வாழையா அடுத்து, அதாவது எப்படின்னா கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி இவங்க வந்து அப்படியே முதலமைச்சராகவே தொடர்ந்துருவாங்கன்ற ஒரு கனவு இருந்தது இல்லை, அது இன்னைக்கு வந்து தகர்ந்து போயிருக்கு. அந்த தகர்ந்ததை இன்னைக்கு வந்து இவங்களால வந்து ஜீர்ணிக்க முடியாம தான் நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. அதோட ஆனால் இது வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் தான் அந்த கடவுளாக பார்த்து ஒரு புதிய ஆட்சியை ஒரு மக்களுக்காக ஒரு இதை கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த 3 மாசத்துலலாம் யாரோ ஒரு எம்எல்ஏ வந்து இந்த 100 நாட்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா 0 அப்படின்னு இருக்காரு. இது 0வா? லஞ்சம் வந்து மட்டுப்பட்டு போயிருக்கு. போலீஸ், காவல்துறை போதையை வந்து அங்கங்கே பிடிச்சிருக்குன்னு டெய்லி நம்ம வந்து பேப்பரில் பார்க்குறோம். சட்டமன்றத்தில் இவங்க லைவே போடாத அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு லைவ்ல எல்லாமே தெரியுது. இவங்க பண்ற அந்த அட்டூழியம் முதற்கொண்டு அரசியல் வந்து ஒரு மக்களுக்கு வந்து எதெல்லாம் விழிப்பு வந்திருக்கு, போதை விழிப்புணர்வு வந்திருக்கு, சட்டமன்ற அரசியல் விழிப்புணர்வு வந்திருக்கு. அதாவது அரசியல் வந்து பழகுன்னு நம்ம வந்து நம்மளை போல பத்திரிகையாளர்கள் 100 மக்களுக்கு சொல்லிட்டே இருந்தோம். அதை வந்து இன்னைக்கு வந்து இந்த சட்டமன்றம் மூலமா வெளியே வந்திருக்கு. யார் வந்து நமக்காக பேசுறாங்க, என்ன பேசுறாங்க அப்படின்றது இன்னைக்கு வந்து தெரிஞ்சு போயிருக்கு. திருப்பி வந்து லைவ் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கன்ற அந்த தகவல் எல்லாமே வெளியே. அது யார் கேட்டது? ஏவா வேலுதான். ஆமா, நீங்க யோசிச்சு பாருங்க, சட்டமன்றத்துல இந்த லைவால நீங்க ஞாபகத்தினால கூடுதல் செய்தி, இந்த இடத்துல மட்டும் இவர் வந்து 8 கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் ஏவா வேலுங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. எவ்வளவு? 8 கோடி. ஆனா இந்த ஏழை பங்காளன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சட்டமன்றத்துல ஃபாஸ்டேக், இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து ஃபாஸ்டேக் வந்து அரசு கொடுக்கும். அது வந்து ஒரு வண்டி கொடுத்துருக்குறீங்க, அது போதாது, இன்னொரு வண்டிக்கும் எங்களுக்கு வேணும், அது இலவசமா கொடுங்கன்னு. ஏங்க ஃபாஸ்டேக் கூட போட முடியாது. நீங்க வந்து கோடியா சம்பாதிச்சு எத்தனையோ கல்லூரி வச்சிருக்கீங்க. திருவண்ணாமலையில வந்து அண்ணாமலையாருக்கு பிறகு வந்து அப்படியே வந்து விஸ்வரூபம் எடுத்து நிற்கக்கூடிய குழுமமா உங்க குழுமம் தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்டேக் போடக்கூடிய உங்களுக்கு வந்து காசு இல்லை. அதுக்கும் உங்களுக்கு மக்கள் காசு தான் வேணுமா? அதுக்கும் உங்களுக்கு வந்து மக்கள் வரி பணத்துல வரக்கூடிய காசு தான் வேணுமா? யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் இவங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ள போனாங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்க இந்த மாதிரி ஆளுங்க டோல் போடுவாங்க சார். கண்டிப்பா போட மாட்டாங்க. டோலே போட மாட்டாங்க. ஃபாஸ்டாக தூக்கி போடுறா, வெறும் கொட்டி. இல்ல ஃபாஸ்டாக கூட இன்னும் போடல, கொடியை கட்டி என்கிட்ட கட்சிக்காரங்கிட்ட கேட்கறான்னு கேட்டா உதவி வர செய்வானுங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஃபாஸ்டாக் வந்து கேட்கறாரா, ஃபாஸ்டாக் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுங்கன்னு. இதே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கேவலம். இதுக்கப்புறம் லைவை கட் பண்ண கேட்டதெல்லாம் எனக்கு தெரியும். இப்படி இருக்கும்போது எத்தனை அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இந்த 5 வருஷத்துல இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத தோண்ட ஒரு கரூர் மாநிலம் தான் சொன்னான்னு நினைக்கிறேன். எங்க எவ்வளோ பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து விஜய் சொன்னாருங்கிற மாதிரி நினைவு. அப்படி இருக்கும்போது தோண்ட குறிப்பாக இதுவும் தோண்டதான், இதுலயும் பயங்கரமா தோண்டி இருக்கிறாங்க.
எங்க பார்த்தாலும் குற்றச்சாட்டு, எங்க பார்த்தாலும் ஊழல், மிக குறிப்பாக பொதுப்பணித்துறையில் குறிவைத்து நடக்கப்பட்டிருக்கக்கூடிய இத்தனை ஊழல் அப்படிங்கிறது வந்து இதை வந்து அம்பலப்படுத்தி ஆகணும். அறப்போர் இயக்கம் இதுக்கு ஒரு நல்ல செயலை செஞ்சிருக்கிறாங்க. இதோட இது என்னன்னா, இந்த நடவடிக்கைகள் எடுத்து இந்த சொத்துக்கள் எல்லாம் திரும்ப வந்து நம்ம அரசு கஜானாக்கு வந்தாலே எத்தனையோ 1000 கோடி வந்து இன்னைக்கு வந்து கடன்ல, லட்சம் கோடியில கடன்ல இருக்கு. இப்போ கூட இந்த ஒரு 18,000 கோடி வந்து வருவாய் அதிகப்படிக்கு போகுதுன்னா எங்கேருந்து உங்களுக்கு வருவாய் வந்துருது, எங்களுக்கு தெரியாத வருவாய் அப்படின்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ கேட்குறாரு. அதாவது ஒரு எப்படி வருமானம் வருது அப்படின்னு சொல்லி அமைச்சர் வந்து சொல்றாரு ஒவ்வொரு இதுக்கும். அதுக்கும் முட்டுக்கட்டை போட்டீங்கன்னா எப்படி? இல்ல, அந்த கேள்வி நியாயமானதான் நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா, நான் ஏன்னு சொல்றேன், அது 15,000 கோடி வந்து இந்த மாதிரி வருவாய் கிடைக்கும் அப்படின்னு தாவேக அரசாங்கம் வந்து சைட் பண்ணியிருந்தாங்க. அதுல என்ன அப்படின்னா, அந்த வருவாய் எங்க இருந்து வரும் அப்படிங்கறத வந்து நீங்க சொல்லுங்கன்னு தான் கேட்டாங்க. அது ஒரு சட்டமன்ற முடிவு கேட்கறது ஆய்வுல நடக்குது. அல்ல, அது என்னன்னா இவங்க தாவேக தரப்புல வந்து அதுக்கு வந்து வருங்க அப்படின்னு தான் சொல்ல. தாவேக தரப்புல வந்து ரெட்டாரிக்கா ஒரு பதில் சொல்றாங்க. என்னன்னா, நாங்க வந்து ஊழல் பண்ண மாட்டோம்ல, அந்த காசுலாம் திருப்பி இங்க தானே வரும். இங்க பிரச்சனையே அதுதான். இங்க ஊழல் கடந்த ஆட்சியில் யாராவது ஒருத்தர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படுதே தவிர அவங்களுடைய சொத்து பறிமுதல் செய்யப்படுகிறதா, அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பொருள் அப்படிங்கிறது திருப்பி அரசு கருவூலத்துக்கு கொண்டு வரப்படுகிறதா, அந்த கொண்டு வரப்பட்ட காசு வந்து எந்த அரசு திட்டத்துக்கு வந்து பயன்படுத்தப்படுகிறதுங்கிறத ஒரு துளி டிரான்ஸ்பரன்சி கூட நம்ம கிட்ட இல்லவே இல்லை. சோ அந்த டிரான்ஸ்பரன்சி வந்து கொண்டு கேஸே முடிய மாட்டேங்குது. முடிஞ்சாதானே, அதாவது அமலாக்கத்துறை வந்து எத்தனையோ கோடிகள் வந்து முடக்கி வச்சிருக்கு. ஆராசா அவர்கள் சொத்துல இருந்து அவருக்கு சமீபத்துல ஒரு பேட்டில கூட என் சொத்தை வந்து முடக்கி வச்சிருக்காங்க அப்படின்றாரு. ஜெகத் ரட்சகன் சொத்தா முடக்கி வச்சிருக்காரு. இன்னொரு அமைச்சர் சொத்தா அதுவும் முடக்கி வச்சிருக்காங்க. இந்த முடக்கி வச்சிருக்கீங்க. அந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சாதானே அது அரசு கருவூலத்துக்கு வரும். இல்ல, அந்த கேஸ் முடியறதுக்கு வந்து நீதிமன்றமும் ஒரு காரணமா இருக்கு. ஏன்னா நீதிமன்றத்திலயும் வந்து அவங்க ஈஸியா போய் மூவ் பண்றாங்க. அதுவும் வந்து சில மணி நேரங்களில் சில லட்சங்கள் வாங்கக்கூடிய வழக்கறிஞர்கள் வந்து போய் நிற்கும் போது அவசர வழக்காக எத்தனையோ 9, அதாவது சுப்ரீம் கோர்ட்ல 9 லட்சம் வழக்கு பெண்டிங்ல இருக்கு. ஆனா இவர் ஒரே நாள்ல சுப்ரீம் கோர்ட்ல போய் ஜாமீன் வாங்குறாரு. அப்ப அந்த இதையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கு. இல்ல சார், அதான் ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து உண்மையிலேயே வந்து திருத்தப்படணும். ஏன்னா இளைஞர்கள் வந்து இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கோவமா இருக்கிறாங்க அப்படின்னா அரசு நிர்வாகத்து ஈக்குவலா அவங்க வந்து ஜுடிஷியரி மேலேயும் கோவத்துல இருக்காங்க. நீ யோசிச்சு பாருங்க, கரப்பாம்பூச்சின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொன்னார். ஆனா அதுக்கு எதிராக வந்து இவ்வளவு இளைஞர்கள் திரண்டாங்க அப்படின்னா அதுல ஏதோ அந்த அபிஷேக் அந்த அந்த மூஞ்சுக்காகலாம் ஒன்றும் இல்லை. நியாயமாக இளைஞர்களுக்கு வந்து நமக்கு வேலை கிடைக்கல, நமக்கு வந்து நம்ம வந்து சுரண்டப்படுறோம், அதிகாரிகள் ஊழல் பண்றாங்க. ஓஷோ அழகா சொல்லியிருந்தாரு. இதுல நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஐன்ஸ்டீன் வந்து இந்த உலகத்திலேயே வந்து ஃபாஸ்ட் வந்து லைட் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா உலகத்திலேயே எது ஸ்லோ அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன், அதுக்குள்ள ஐன்ஸ்டீன் இறந்துட்டாரு. அதுக்கு ஓஷோ சொல்றாரு, இந்த உலகத்திலேயே வந்து இருக்கலையே ஸ்லோ எதுனா இந்தியன் பியூரோக்ரசி. இந்தியன் பியூரோக்ரசியில ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிளுக்கு ஃபைல் நவுறதுக்கு வந்து படுற பாடு இருக்குல்ல, அதுதான் இருக்கலையே லோ ஸ்பீட் அப்படிங்கிறார். உண்மையிலே உண்மை அது. பியூரோக்ரசி சேஞ்ச் பண்ண இன்னும் 20 வருஷம் ஆகும். நிச்சயமா ஜுடிஷியரி, பியூரோக்ரசி இதுக்கெல்லாம் மிக முக்கியமா இருக்கிறது வந்து இந்த அரசியல் தலைவர்கள். இவங்க 3 பேருமே ஒரே அடுக்குல இருக்காங்கிறதால இது எல்லாமே சரியானாதான் இது சரியாகும். அடுத்த மிக முக்கியமான விஷயத்தோட முடிச்சிருவோம். RS பாரதி அவர்கள், அவர் வந்து ஒரு பொன்னான வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு. அறிவாலய ஏட்டையா என அழைக்கப்படக்கூடிய அவர், அறிவாலய ஏட்டையா, ஆமா மரியாதைக்குரியதான். ஏட்டையன்னா ஒரு ஸ்டேஷன்ல ஒரு பெரியவர்னு சொல்லுவோம் இல்லையா. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தலைமை நிலைய செயலாளர், செய்ய தொடர்பாளர் தலைமை நிலைய செயலாளர், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்க திமுக கட்சிக்கு செய்தி தொடர்பாளரா இருக்காரு, நிறைய அருமையான கருத்துக்களை சொல்லுவாரு. ஓகே, இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சைதாப்பேட்டை மக்களுக்கு நல்ல சாவே வராது அப்படின்னு. என்ன இப்போ சாம விடுறாரு அப்படின்னு பார்த்தா, சைதாப்பேட்டை மக்களுக்கு நல்ல சாவே வராது. எதுக்காகனா அவங்க யாரும் மா சுப்பிரமணியத்துக்கு ஓட்டு போடலையா. மா சுப்பிரமணியம் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காரு, இது கட்டியிருக்காரு. அங்க ட்ரீட்மெண்ட் பார்த்த நோயாளியோடைய கூட வந்தவங்க ஓட்டு போட்டாலே மாசு ஜெயிச்சிருப்பாரு, ஜெயிக்கவே இல்லை. இப்பதான் எங்களுக்கு புரியுது, பொதுமக்களுக்கு எந்த நல்லதும் பண்ணாதீங்க, எல்லாமே கட்சிக்காரர்களுக்கு பண்ணுங்க, அடுத்த 5 வருஷம் ஓய்வு எடுப்போம். எந்த அளவுக்கு ஒரு முரண்பாடான ஸ்டேட்மெண்ட். சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாரா இல்ல ஸ்டாலின் அவருக்கு வாக்கிங் பார்ட்னரா இருந்தாரா, அப்படி இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர் படத்துக்கு வந்து ரெவியூ பண்ணியிருந்தாரா, இது வந்து சைதாப்பேட்டை மக்களுக்கு நல்லாவே தெரியும்.
அதனால தான் அவங்க ஓட்டு போடல. அதாவது என்னமோ இவங்க அப்பா வீட்டு காசை தூக்கின்னு வந்து இங்க வந்து இதுவா போட்டாங்க, இது கட்டினாங்களா, இது கட்டினாங்களா, அவர் சொல்றது அந்த இது எல்லாம் ஊர்ல இருக்கிற ஒரு வளைவு கட்டினா போதும், உடனே நம்ம வீட்டு பணத்துல கட்டிட்டு இவங்க அப்பா பேர் கலைஞர்னு வச்சுப்பாங்க, இவருக்கு பேனா எடுத்துன்னு வந்து பேனா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க, அங்கங்க அப்பாவுக்கு வந்து சலையை கட்டணும்னு நினைப்பாங்க. யார் அப்பாவும் வீட்டு பணத்துல நீங்க சலை வைக்கிறீங்க? நம்ம வீட்டு இப்போ கேட்டார்ல அந்த ஜிஎஸ்டி, யார் அப்பாவும் வீட்டு பணத்தை நீங்க வந்து இது பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரா இல்லையா உதயநிதி? என் வீட்டு அப்பா வீட்டு பணம் நாங்க வரி கட்டுறோம், எங்க வரியில உங்க அப்பா உங்க தாத்தாவோட பேரெல்லாம் வந்து நீங்க வந்து எங்க இருந்தாலும் கலைஞர் வரையுது, என்ன இன்னும் அடுத்து என்ன பண்ணுவீங்க, ஸ்டாலின் வளைவுன்னு வைக்க போறாங்க. இதுதான் நடக்க போகுது. ஊர்ல இருந்து கலைஞர் அவரு அதாவது அவங்க தாத்தா என்ன பண்ணாரு, உயிரோடு இருக்கும் போதே கேக்க நகர், மதுரைக்கு போங்க கேக்க நகர்னு இருக்கும், புதுக்கோட்டைக்கு போங்க கேக்க நகர்னு இருக்கும். என்னடா இது கேக்க நகர் ஷார்ட்டா இருக்குது அப்படின்னு பார்த்தா கலைஞர் கருணாநிதி நகர். என்ன அப்படி என்ன உங்களுக்கு இது பண்ணிட்டீங்க? அப்படி என்ன அதுக்கு திட்டத்தை வந்து பேரை வச்சா கூட நிம்மதியா இருக்கும். நீங்க ஒன்னு சொன்னீங்க, அடுத்து வந்து ஸ்டாலின் நகர்னு வராது, ஆட்சி இல்ல. ஆனா இனிமே வராதுன்றீங்களா? ஆட்சி இல்ல. ஆனா இப்ப இன்னொன்னு வந்துட்டு இருக்கு, வெற்றி நகர் வெற்றி திட்டம். நீங்க வெற்றிங்கிறத வந்து நீங்க ஒரு காமன் வேர்டா பார்க்க முடியாது. அம்மா வச்சாங்கல்ல, அது ஒரு காமன் பேர்ல இது வெற்றி அப்படிங்கிறது. இப்ப இந்த வெற்றி திட்டம், வெற்றி பயணம், அது வெற்றி வெற்றின்னு அது ஒரு நல்ல வார்த்தை தானே, அது அதை வச்சுக்கலாம். அதாவது சொல்லுவாங்களே, நான் இங்க வார்த்தையில எப்பவுமே வந்து நல்லது கெட்டது கிடையாது, அது புரிஞ்சுக்கிறதுலதான் இருக்கு, நல்லது கெட்டதெல்லாம் இருக்கு. சோ இப்ப இந்த ஆர்எஸ் பாரதியோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு திருப்பி வந்தோம்னா யோசிச்சு பாருங்களேன், பொதுமக்களுக்கு எதுவுமே செய்யாதீங்க, நீங்க வந்து இனிமே கட்சியாளுங்க என்ன செஞ்சிட்டாங்களா பொதுமக்களுக்கு நீங்க உண்மையிலேயே எல்லாத்தையும் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு உங்களுக்கு இந்த தீர்ப்பை கொடுத்துருப்பாங்களா? அதுவும் வந்து கொளத்தூர்லயே வந்து ஸ்டாலின் தோத்து போற அளவுக்கு முடியாம போய் உட்காந்து அந்த எலெக்ஷன் கமிஷன்ல இது பண்ணி இந்த விஎஸ் பாபு கிட்ட 2வது தடவையா அசிங்கம் பண்ணுமா? அதுதான் ஒரு தடவை அசிங்கப்பட்டது போடாதா? இல்ல இதுல அடுத்த தடவையாவது உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, ஐயோ பாவம் நம்ம வந்து இது பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கீங்க. இந்த ஐடியா எல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து வருதுன்னு தெரியல. யோசிச்சு பாருங்க, பொதுமக்களுக்கு வந்து நீங்க இனிமே பொதுமக்களுக்கு எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க? அதுவும் வந்து ஓட்டு போடல அப்படின்னா நீங்க இன்னைக்கு இன்ஜினியரிங் டைட்டில் பார்க்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நீங்க வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னா எல்லாமே திமுக போட்ட பிச்சைன்னு பேச வேண்டியது. இவங்களுடைய ஆதரவாளர்கள் தானே பேசுறாங்க, இவங்க அப்படித்தானே பேசுறாங்க. சோ உங்க அரகன்ஸ் தானே அங்க வெளியாகுது. இதுல வர நல்ல சாவே வராது. நீங்க தான் பகுத்தறிவாளராச்சு, என்ன சாபம் விடுறீங்க? பகுத்தறிவாளர்கள் தானே. பகுத்தறிவாளர்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது, இறை நம்பிக்கை கிடையாது, மறுஜென்மோ அடுத்த ஜென்மோ எந்த நம்பிக்கையும் கிடையாது, சாபமும் இருக்காதுதான். சாபம் விடுறீங்க உட்கார்ந்துக்கிட்டு. அப்ப உங்க பகுத்தறிவு வந்து நீங்க 75 மக்கள் என்ன பண்ண போறாங்க, கொடுக்க போற அந்த கவர்மெண்ட் நிதி எல்லாம் தூக்கி கட்சிக்காரங்களுக்கு மட்டும் கொடுப்பாங்களா? எப்படி பண்ணுவாங்க? பொதுமக்களுக்கு நிழல் கூட அது இதெல்லாம் கட்டுவாங்க. இல்ல, அவர் சொல்லிட்டாரு பொதுமக்களுக்கு செய்ய வேண்டாம் அப்படின்னு. பொதுமக்களுக்கு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, பொதுமக்களுக்கு எதுவும் செய்யாதீங்க, கட்சிக்காரர்களுக்கு செய்யுங்க, அடுத்த 5 வருஷம் ஓய்வு எடுப்போம். நான் என்ன சொல்றேன்னா, நேரடியா இப்ப இந்த ஒரு வார்த்தைக்காகவே விஜய் வந்து நேரடியா அமைச்சர்கள் மூலமா அந்தந்த தொகுதியில டைரக்டா இந்த எம்எல்ஏக்களுக்கு ஃபண்டை கொடுக்காம டைரக்டா வந்து அமைச்சர்கள் மூலமா அந்த தொகுதிக்கு செய்யணும் நன்மை. ஏன்னா இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கண்டிப்பா முதல்வர் வந்து இது நடவடிக்கை எடுக்கும். இல்ல என்னன்னா, இதுல ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ங்கிறத தாண்டி நீங்க யோசிச்சு பாருங்க, நல்ல சாவே வராது அப்படின்னா அந்த வாக்காளர் எப்படி யோசிச்சு பாருங்க. ரொம்ப சென்சிட்டிவான ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப நம்மளாம் சரி ஏதோ காமெடியா கூட கடந்து போகலாம், நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம்னு வைங்க. பட் சென்சிட்டிவா எடுத்துக்க கூடியவங்க இந்த நல்ல சாவே வராது அப்படிங்கறத சாப பேச்சு இதெல்லாம் வந்து புத்தகம் போடணும். அதுதான் எப்படி எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம 5 வருஷம் போய் ஓய்வு எடுங்க அப்படின்னு. நீங்க ஏற்கனவே 5 வருஷம் ஓய்வு எடுத்ததால் தாங்க இப்ப உங்களுக்கு ஓய்வு கொடுத்துருக்காங்க மக்கள். நீங்க மட்டும் ஓய்வு எடுக்காம அந்த ஓய்வறியா சூரியன் மாதிரி உழைச்சிருந்தீங்க அப்படின்னா இப்ப மீண்டும் அரியணையில் உட்கார்ந்து போவர் ஸ்டாலினா தான் இருந்திருப்பாரு. ஆனா வந்து நீங்க 5 வருஷமா ஓய்வுல இருந்துட்டு அதிகாரிகளை ஆட்சி பண்ண விட்டுட்டு அவங்களை அதிகாரம் பண்ண விட்டுட்டு அதிகாரிகளுடைய ராஜாங்கம் தானே கடந்த 5 ஆண்டுகள் நடந்தது. அந்த அதிகாரிகளை இப்ப தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதிகாரிகளுக்கு அளிக்கக்கூடிய அதிகபட்ச தண்டனை என்ன? இங்க இருந்து வேற ஒரு போஸ்டிங் போடுவாங்க, இங்க இருந்து தூக்கி ஆவினுக்கு போடுவாங்க, இங்க இருந்து தூக்கி வனத்துறைக்கு போடுவாங்க, இங்க இருந்து தூக்கி வந்து இந்த மாதிரிதான் தண்டனை தான் அவங்க அனுபவிக்கிறாங்க. ஆனா அவங்க தான் கடந்த 5 வருஷமா வந்து ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க ஆட்சியில. ஆனா உங்களுக்கு என்ன நடந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு மக்கள் வந்து ஒரு எம்எல்ஏவா கூட நீங்க வேணான்னு சொல்லிட்டு உங்களை வீட்டுல உட்கார வச்சிருக்காங்க. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை இல்ல.
ஆனா இத கூட உணராம மக்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இடைவெளி குறைஞ்சிருச்சு. இல்ல மொத்தமா அரசியல் ஓய்வு பெறதுக்கு தான் இந்த மாதிரி பேச்சுக்கள் உதவும். சோ இத திமுக தலைமை எப்படி பாக்குது? இல்ல புதுசா வரப்போற தலைமை திமுக தலைமையில எப்படி பாக்கும்? ஏவா வேலுவை கண்டிச்சிருமா, துரைமுருகனை கண்டிச்சிருமா, யாரையும் கண்டிக்க போறது இல்ல. அதனாலதான் தெளிவா சொன்ன, நீங்க என்ன முடிக்க விடல. திமுக தலைமை இல்ல திமுகக்கு வரப்போற புது தலைமையாவது இதை கவனிக்குமா? ஏன் வரப்போதா? அதுக்குள்ள வந்து ஸ்டாலின் மாற போறாரா என்ன? பொறுத்திருந்து பாப்போமே. அதுக்கான நகர்வுகள் நடப்பதாக சொல்லப்படுது. சோ புது தலைமையாகுது. புது தலைமை அப்படிங்கறது இல்லையே, ஸ்டாலின் எப்படியா முதலமைச்சர் ஆக்கியே தீரணும் இல்ல ஒரு கங்கணம் கட்டிட்டு இன்னொரு டீம் மேல செய்யறதா கேள்வி போறாங்க. அதான் சார், அந்த டீம் வேலை செய்யட்டும். அது வந்து விஜயும் உளவுத்துறையும் பார்த்துப்பாங்க அந்த டீம் என்ன செய்யணும் அப்படிங்கறத. ஆனா தாண்டி கட்சியை வந்து வலுப்படுத்தணும். உண்மையிலே வந்து இது வந்து ஒரு அண்ணா தொடங்கிய ஒரு கட்சி. இதை வந்து இந்த மாதிரி சிதலமடையறதை விடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய தலைவர்கள் அல்லது தலைவி யாராவது ஒருத்தர் வந்து தலைவி வந்துருவாங்க, யாராவது அந்த தலைமை பொறுப்புக்கு வரலாம் இல்லையா? பேச்சுக்கள் நடக்குதுன்னு சொல்ல வரேன். ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இன்னொரு விஷயத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.